விஜய் வந்து போட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அமித்ஷா வந்து ஒரு பஸ்ஸில் சீட்டு போகிற மாதிரி அந்த he has put a towel with the ADMK. Because already when he is starting the party, ஒருத்தர் வந்து ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணாரா இல்லையாங்கிறது அவர் எங்கே போக விரும்புகிறாருங்கிறத பொறுத்து. நான் கோயம்புத்தூர் போக விரும்புகிறேன், திருச்சி பஸ் கிளம்பிருச்சு, நீங்கள் பார்த்து பாஸ் உங்கள் பஸ் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே போகவே இல்லை நினைக்கலாம்ல. ஸோ விஜயுடைய மனசுக்கு தான் தெரியும் அவர் என்ன ஆக விரும்புகிறார் அப்படின்னு. விஜய் வந்து முதலமைச்சராக விரும்புகிறார், ஆயிடுவார், இப்போ இல்லை, அவ்வளோதான். அப்போ 2026 இல்லை, என்றைக்கும் ஆகலாம். அது வந்து அப்போ அவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணுவாரான்னு பார்க்கணும். ஸோ வி கேனாட் கிளைம் அண்ட் வி கேனாட் கிரிட்டிசைஸ் ஆர் கமெண்ட் தட் ஹீ மிஸ்டு த பஸ். ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை செய்கிறாங்க. விஜய்க்கு நோக்கம் என்னங்கிறத பார்க்கணும். அவர் முதலமைச்சராக விரும்பினார்னா இன்னொரு பார்ட்டியோட சேர முடியாது, சேர்ந்தாருன்னா சிஎம் கேண்டிடேட் ஆக முடியாது. நீங்கள் ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டு நான் தான் சிஎம் கேண்டிடேட் எப்படி சொல்லுவீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டவரா? சசிகலாவை ஒத்துக்கல, டிடிவி ஒத்துக்கல, ஓபிஎஸ் ஒத்துக்கல, யார் இபிஎஸ். ஆனால் வந்து விஜய் ஒத்துக்கிடுவாரா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்ல. சரி, டிஎம்கேல காத்துட்டு இருக்காங்களா? அப்போ வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி வேணால் வரலாம், சிஎம் கேண்டிடேட் இல்லை, அதனால் நீங்கள் இருந்துக்கப்பான்னு சொல்லிட்டு வரலாம். பட் நீங்கள் வேற ஒருத்தரோட சேரல. நீங்கள் இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒருவேளை டிவிகே வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் என்டி அலையன்ஸில் வந்தாங்க, இப்போ கூட இந்திய அலையன்ஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு தான் கிடைக்குதுன்னா கூட 40 எம்எல்ஏ கன்வெர்ட் ஆவாங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் வில் பி நாட் லெஸ் தென் 80% அப்படி நிற்கும். ஆனால் அவர் அதை விரும்பாமல் இருக்கலாம். எனக்கு 40 எம்எல்ஏ நோக்கம் இல்லை சார், எனக்கு முதலமைச்சர் சீட் நோக்கம்னா, ஸோ ஹி ஹேஸ் டு வெயிட். அது வந்து தொடர்ந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும். அப்போ அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணாராங்கிற கேள்விக்கான பதில் அவர் எங்கே போக விரும்புகிறாருன்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். நிறைய பஸ் போயிட்டு இருக்கு, அவருடைய டெஸ்டினேஷன் என்ன அது தெரிஞ்சால் தான் வெதர் ஹி மிஸ்டு பஸ் ஆர் நாட் சொல்ல முடியும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்குறீங்கன்னா, யூ திங்க் லைக் விஜய் மைட் நாட் ஹேவ் அ ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டு சஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல லெட்ஸ் நாட் எய்ம் அ சிஎம். நான் உங்களுக்கு திரும்ப சொன்னேன்ல, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னா தான் ஸ்ட்ராட்டஜி சரியா இல்லையானே தெரிய முடியும். அவருடைய நோக்கம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் தப்பு சரின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து 2036 பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. ஜான் ஆரோக்கியசாமின்னு அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறார். விஜய் மைட் ஹேவ் டோல்ட் தட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 2036 ஆட்சியை பிடிக்கிற மாதிரி இப்போ ஆட்சியை பிடிக்க முடியாது விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வந்த விஜய்க்கு வந்து நம்ம ஒரு எலெக்ஷன் ஆட்சி பிடிக்க முடியாது தெரியாதா? அதெல்லாம் ஒரு இவங்கெல்லாம் மேற்கோள் காட்டுற எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கல. எம்ஜிஆர் வந்து டிஎம்கேங்கிற பெரிய பார்ட்டியில் 20 வருஷம் ஒர்க் பண்ணவர், எம்எல்ஏவா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சவர், அந்த பார்ட்டியில் 3rd டாப்பஸ்ட் பொசிஷனாக ட்ரெஷரராக அந்த பார்ட்டியில் இருந்தவர், அப்படி இருந்து வெளியே சூப்பர் ஸ்டாராக இருந்தவர், அப்படி இருந்து வெளியே வந்தவர். அதுக்கும் இதுக்கும் 100 வித்தியாசம் இருக்குது. ஸோ இன் நோ வே இஸ் ஈக்குவல் வித் எம்ஜிஆர். அது வேறு விஷயம். அப்போ அவருக்கு தெரியும், அவர் வந்து குழந்தை கிடையாதுல்ல, நான் ஏதோ ஆசைப்பட்டேன் வந்தேங்கிறதுலாம் கிடையாதுல்ல, அவர் மாட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டே போயிருந்துருக்கலாம்ல. அப்போ வந்து தெரிஞ்சு தான் வந்திருக்காரு. அவர் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியாமல் அவங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு சொல்கிறது சரியில்லை, நியாயம் இல்லை. கரெக்டுண்ணா. பட் 2 விஷயங்களை பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அடிச்சு ஃபுல் பேட்டிங் போயிடுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் மோர் தென் மேபி 15%, 20% ஆஃப் ஷேர்ஸ், த ஓட் ஷேர்ஸ் ஹி காட் இட், தென் இட் இஸ் அ மெஜாரிட்டி, இட் ஷோஸ். பட் அதர் வே இஃப் தெர் இஸ் அ ட்ராப், ஏன்னா விஜயகாந்துக்கு அதே மாதிரி தான் இருந்தது. அவங்க உள்ளே வரும்போது அவங்களுடைய ஓட் பேங்க்கு, ஓட் ஷேர்ஸு ஃபஸ்ட் இதில் அஃப்கோர்ஸ் தே ஹேவ் சீன் தட். உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம், ஜெயலலிதா மேடம் அண்ட் தென் விஜயகாந்த் 2 பேர் கம்ப்ளீட் ஆப்போசிட். பட் ஹி ஹேட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கால் saying லெட்ஸ் கோ ஜாயின்ட்லி, டேக் அ கால், வின் இட், அண்ட் தென் டிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்போனன்ட் டீமாக கூட தே ஆர் நாட் ஏபிள் டு சிட் இட் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த லேர்னிங்ஸ்லாம் அப்படியே முன்னாடி நடந்திருக்கு, அப்படியே அண்ணான்னு சொல்கிற விஜயகாந்துக்கே நடந்திருக்கு. அதெல்லாம் ஐ மீன், டு யூ திங்க் லைக் தே ஹேவ் நாட் கான் த்ரூ ஆர் தே நாட் டன் அ டீப் அனாலிசிஸ் ஆன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தம். அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாமல் இல்லை. எம்ஜிஆருடைய கதை தெரியும், விஜயகாந்தோட கதை தெரியும், பவன் கல்யாண் கதை தெரியும், சிரஞ்சீவி கதை தெரியும், விஜயசாந்தி கதை தெரியும். அவரெல்லாம் தெரியாமல் இருப்பார்னு நினச்சிங்களா? ஹீ இஸ் எ டீப் திங்கர். விஜய் இஸ் எ டீப் திங்கர். அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து டபக்குன்னு அவசரப்பட்டுலாம் செயல்படுறவர் கிடையாது. அவர் டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆன பிறகு யார் ப்ரொடியூஸ் பண்ணணும், யார் டைரக்ட் பண்ணணும், யார் கூட ஆடணும், யார் பாடணும், என்ன அந்த லிரிக் எப்படி இருக்கணும், தே கண்ட்ரோல் எவ்ரி திங். ஸோ தே நோ வாட் இட் இஸ். அவர்கள் தெரிஞ்சு இறங்குறாங்க. வெளியில் வேறு நெரேட்டிவ் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த நெரேட்டிவ் நினச்சிக்கிட்டு, அந்த நெரேட்டிவ் உண்மை நினச்சிக்கிட்டு ஐயோ அவர் பாவம் மிஸ் பண்ணிட்டாரே நீங்கள் நினைக்கிறீங்க. அவருடைய கோலே வேறையாக இருக்கலாம்ல. உங்கள்கிட்ட சொல்கிறது தான் கோல் அவசியம் இல்லை. அவருடைய கோலை ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் நம்பினா ஓட்டு போடுங்க, இல்லாட்டி ஓட்டு போடாதீங்க. அவருடைய கோல் வேறையாக இருக்கலாம். திமுகவுடைய ஆட்சியை காலி பண்ணுவோம், அதுவே போதும் நினச்சிருக்கலாம். அதுக்கு நம்ம ஏன் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகட்டும் நினச்சிருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹிஸ் டெஸ்டினேஷன். அப்போ அவருடைய இலக்கு தெரியாமல் அவர் மிஸ் பண்ணாமல் நினைக்கவே முடியாது. Amazing. Now, whoever it is, where we are
waiting for the wonderful CM who can develop the entire state and then who can add value for every layman and then citizen actually. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சிஎம்னா யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் நியூ சிஎம் போல தெரியுதுல்ல. சார் ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து ஒரு நல்ல டிசிஷன் மேக்கர்னு சொல்லிட்டு, பட் ஒரு நல்ல நான் தலைவர் அப்படிலாம் சொல்ல. ஹீ இஸ் எ டீப் திங்கர்னு நான் சொன்னேன். ஓகே, அவர் வந்து நல்ல டிசிஷன் மேக்கர் நான் சொல்ல. நான் வந்து ஐ கேர்ஃபுல்லி கிராஃப்ட் மை வேர்ட்ஸ். நான் பார்த்துங்க, அவர் வந்து டீப் திங்கர். தட் ஐ ஆம் அவேர், தட் ஐ கேன் வவுச் ஃபார். யா, இப்போ என்னென்னா ஒரு தலைவன்ன்றது ஒரு கரெக்டான வாய்ப்பு நம்ம கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் ஹஸ் டிசைடட் இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சிஎம் எலெக்ஷன்ஸில் தான் நான் இருப்பேன், சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் நான் போட்டியிடுவேன்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. பட் 2025 பிப்ரவரி மாதம் வந்து ஈரோட்டில் ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ வந்து டிஎம்கே மட்டும்தான் கிரவுண்டில் இருந்தது. டிஎம்கேக்கு அடுத்து என்டிகே அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு அரசியல் நியூஸ் பார்ப்பேன், உங்களுடைய பேட்டியை பார்ப்பேன், அதை வச்சு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, விஜயால் கிரவுண்டில் நிற்க முடியும், ஒரு 234 தொகுதியில் போய்ட்டு பிரச்சாரம் பண்ணி ஒரு அட்ராக்ட் பண்ணுறதை விட ஒரு சின்ன தொகுதியில் வேலை செஞ்சு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நின்று இருந்தாலே ஒரு 30% 35% ஓட்டு வாங்கியிருக்கலாம். அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 74% ஓட்டு வாங்கினாங்க, என்டிகே வந்து 14%. யூஸ்வலாகவே ஈரோட்டில் வந்து 7% வாங்குகிற என்டிகே அந்த பை எலெக்ஷனில் 14% வாங்கினாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பை விஜய் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? மிஸ் பண்ணல. ஹீ இஸ் வெரி பிரில்லியன்ட் ஆன் தட் டிசிஷன். ஏன்னா அன்னைக்கு வந்து இவங்க பை எலெக்ஷனில் எப்பயுமே ரூலிங் பார்ட்டி தான் சார் ஜெயிப்பான். இது வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாயிருச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 91க்கு பிறகு வந்து அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணி இறக்குவாங்கன்னு தெரியும். 38 அமைச்சர்களும் ஒரு தொகுதியில் உட்காந்துருப்பாங்க. ஐஜி நான் வந்து ஒரு இந்த மாதிரி இண்டோர் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறக்கா ஈரோடு கிழக்கில் அதே பை எலெக்ஷன்லாம் நான் கேட்டேன். எஸ்பி வந்து எழுதி கொடுத்தார், எங்களால் லா அண்ட் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நான் ஒரு புள்ளப்பூச்சி ஓரமாக உட்காந்து ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறேன், என்ன அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஸோ வந்து எஸ்பிஓ ஐஜிஓ டிஏஜிலாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். பை எலெக்ஷன் அப்படிங்கிறனால கவர்மெண்ட் அவங்களதுனால. ஸோ பை எலெக்ஷன் வந்து என்டையர் டிஃப்ரெண்ட் கேம். நாம் தமிழர் கட்சி 14% வாங்கிச்சு, விஜய் வந்து 20% வாங்கியிருப்பார். என்ன இருக்கும், விஜய்க்கு அவ்வளோதான் ஓட்டுன்னு மொத்தமாக முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு விஜய்க்கு எவ்வளோ ஓட்டுன்னு யாருக்குமே தெரியாதனால அந்த கியூரியாசிட்டி இன்னமும் இருக்குது. நீங்கள் வந்து ஜெயிக்க போகிற 2 பேரில் ஒருத்தர் விட்டுட்டு விஜய் எப்படி வருவார், விஜய் எப்படி தான் கேட்டுருக்கீங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டியை தக்க வச்சுக்கிறது விஜயா தான் இருக்கார். அவர் ஏற்கனவே 20 வாங்கினார், 18 வாங்கிக்கிறார் தெரிஞ்சதுன்னா கூட 2 வாங்குவார், அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நீங்களே முடிச்சு விட்டுருப்பீங்க. விஜய் எவ்வளோ வாங்குவாருங்கிற கியூரியாசிட்டி நிற்கிறார். விஜய் 2026 சிஎம் ஆவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவ்வளோதான். யாருமே நினைக்கல, அவரே நினைக்கல. சொல்ல மாட்டார், நல்ல மனுஷன், நேர்மையானவர். அதனால வந்து என்னென்ன, அப்போ அவங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ வந்து உள்ள வந்து நம்ம வந்து இது மாதிரி 18-20% வாங்கினாங்கன்னா அதோடு நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதனால வந்து அந்த கியூரியாசிட்டி இருக்கணுங்கிறதுக்காக அந்த நெரேட்டிவ்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. அந்த எலெக்ஷன் அவர் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்தது ஒரு பிரில்லியன்ட் மூவ் தான். ஓகே, தேங்க்யூ.